அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 டே 50 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 50 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்டர் இல்லாத வீடு அப்படின்றது வந்துட்டு உருவாயிருக்கு. அதனால் அதிரி புதிரியாக பார்த்தோம் அப்படின்னா கேம் அப்படின்றது போகும்போது வேற லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அப்லாம் ஆகி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடு இல்லாத வீட்டில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கு மறுபடியும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்குள்ளே வந்தப்போ வந்துட்டு என்ன மாதிரியான கேம் விளாட்லாம், எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அதே விஷயத்தை கிட்டத்தட்ட 50 நாள் கழிச்சு ஒரு ரிப்பீட் மூட்ல கண்டஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸை இப்போதான் உட்காந்து பார்த்தோன்னா அனலைஸே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு விளையாண்டதுனால பார்த்தோம்னா காமனாக வந்துட்டு ஆப்போசிட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி இல்லை அவங்கள தான் வந்துட்டு ஒரு ஆப்போனட் மாதிரி கேம் பிளே அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த கோடெல்லாம் கிடையாது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா யாருக்கு யார் ஆப்போனன்ட், நம்ம வந்துட்டு வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு யார் தடையா இருப்பா அப்படின்றதே யாருக்கும் சுத்தமாக தெரில அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருண் கொஞ்சம் கிளவராக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இருந்தே பார்த்தோம்னா முத்துக்குனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அருணுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றத பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அவருடைய கேம் பிளே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ முத்துக்குமரன் தான் அவருடைய டஃப் காம்படிட்டர் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அருண் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனோட ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்றத வந்துட்டு முழுக்க வந்துட்டு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்துட்டு செம்மையாக மாட்டுவான், அவன் டப்பா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதங்களில் பாய்ஸ் டீம் தொடர்ந்து ப்ரொவோக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைக் விஜய், விஷால், சத்யா, அருண் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு மாதிரி கேம் பிளே அப்படின்றத பண்ணுறாரு. அதில் ராணுவம் இப்போ புதுசாக சேர்ந்திருக்காரு. ஸோ முத்துக்குமரனுடைய கேம் பிளேக்கு அகைன்ஸ்டாக தான் பாய்ஸ் டீமே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அது நேற்று அந்த ப்ரொஃபஷன் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முத்துக்குமரனும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையிலுமே வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவர் கேட்ட மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறது அப்படின்றது ஏதாவது ஒன்று பண்றதுக்காக தான், சும்மா இருக்கிறதுக்காக இல்லை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் முத்துக்குமரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஸோ அருண் விசஸ் முத்துக்குமரன் அப்படின்றதே பார்த்தோம்னா ஒரு பனிப்போரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நேரத்தில் வேணாலும் இது எரிமலை மாதிரி வெடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் நேற்று அவங்க 2 பேத்துக்குள்ள வந்த சண்டை அப்படின்னு சொல்லணும். ஸோ முத்துக்குமரன் ஒரு பக்கம் என்னோட பாயிண்ட் நான் வைக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கத்தில் அருண் இருக்கார் இல்லையா, பாயிண்ட்டை நீ வைக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்திலும் உன் பாயிண்ட்டை நீ வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் அப்படின்றது போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேருடைய கேம் பிளே அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்டாக 2 பேருமே இருக்காங்க. ஸோ அதனால அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தீபக்கினுடைய கேப்டன்சி அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணதில் கூட வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தீபக் எப்படி கேப்டன்சி பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்றது எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா தீபக்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவான டைப்பு, டப்புன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசிகிட்டே இருப்பார். பட் அந்த கேப்டன்சி அப்படின்றது கையில் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தன்னை முழுசாக மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முழுசாக மாற்றிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, பிக் பாஸே வாய் விட்டு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை சீசனில் நான் இதை சொன்னதில்லை, பட் உங்களுடைய கேப்டன்சி ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த கேப்டன்சி அப்படின்றது அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு அப்படின்னா பிக் பாஸ் சீசன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனா தீபக் இருக்கார் இல்லையா, அவர் இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடி நினைக்கும் போது என்ன நினைச்சோம் அப்படின்னா மென்ஸ் விசஸ் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வீடு இருக்க போது, ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா தீபக் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு மேல் ஈகோ உள்ள பர்சன் அப்படின்ற மாதிரி உமன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கப்படுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாலுமே அப்படிதான் ப்ரொடக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒன்றான பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, கோடு இல்லாத வீட்டினுடைய முதல் தலைவரா நம்ம தீபக் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கேப்டன்சி அப்படின்றதும் சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு தீபக்குடைய கேப்டன்சியாக இருந்தாலும் சரி, மற்ற ஹவுஸ்மேட் தீபக் இருக்கா இல்லையா, ஹவுஸ்மேட் தீபக்கும் இல்லை கேப்டன் தீபக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அவர் எப்படி சொல்கிற அவர் போடக்கூடிய எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லவ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஜோடி
ஜோடிப்புறாக்கள் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விஜய் விஷால், தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லவ் கண்டென்ட் அப்படின்றதுல முழுசாலாம் இறங்கல. தர்ஷிகா தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு க்ரஷ் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஷாலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு பட்ட பையன் அப்படின்றத அவரே வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இதுக்கான இடம் இருக்கு இல்லையா, நம்ம லவ் பண்ணுறதுக்கான இடமோ இல்லை நம்ம இங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான இடமோ கிடையாது அப்படின்றதுல விஜய் விஷால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகாவும் இந்த விஷயம் அப்படின்றத ஒரு மாதிரி ஓகே தெளிவாக தான் இருக்காங்க. பட் நடுவில் இருக்கக்கூடிய குட்டையை குழப்பக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நக்கல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி பண்ணி 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 பார்த்தோம்னா அது வெளியே தப்பாக ப்ரொடக்ட் ஆகிட போகுது அப்படின்றதுல ரெண்டு பேருமே வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னான். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளவர் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுடைய கேம் அப்படின்றத பாதிக்காமல் கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா தர்ஷிகா வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு டஃப் காம்படிட்டராக இருந்தாங்க. எப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்குள்ளே போய் இந்த லவ் அப்படின்ற டாக்குள்ளே வந்தாங்களோ அப்போயே தர்ஷிகா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே தர்ஷிகா இந்த லவ் கிவெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கேமுக்கு ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக டாப் 5ல வரக்கூடிய கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாமினேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மஞ்சளுடைய கேப்டன்சி இருக்கு இல்லையா, அதில் அவங்க பண்ண மிஸ்டேக்னால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 ஓட்ஸ் அப்படின்றத மஞ்சரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மஞ்சரி பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புமே பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமில் மட்டும் கிடையாது, இப்போ வந்துட்டு ஒன்னானதுக்கு அப்புறமா உமன்ஸுமே வந்துட்டு மஞ்சரியுடைய கேப்டன்சி அப்படின்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓட்ஸை கோட் பண்ணி தான் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஓட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மஞ்சரிக்கு அப்புறமா அன்ஷிதாவுக்கும் வந்துட்டு அதிகப்படியான ஓட்ஸ் அப்படின்றது தான் விழுந்திருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்களே தவிர அதை தாண்டி ஒரு கேம் பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மஞ்சரி யார் அன்ஷிதா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி பண்ணது கூட தப்பாக போயிடுச்சு, ஆனால் மஞ்சரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க. அன்ஷிதாவை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர்னவ் வெளியே போன வீக் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா ப்ரோக் ஆனவங்க கேம்குள்ளே உள்ளே வந்து கேமில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஹைலைட்டாக பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அன்ஷிதா ஆர் பவித்ரா ஆர் சாச்சனா, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போகிறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சாச்சனா ஆர் பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இன்னொரு வீக்ஸ் அப்படின்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அன்ஷிதா உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அதுவும் 10ஓட 11வது வாரமாக இப்படியே தான் போகுமே தவிர அவங்க இந்த கேமை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்காகவோ இல்லை ஒரு சண்டைனா அங்கே தெரியறதோ எதுவுமே வந்துட்டு அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கேம் வந்துட்டோ இல்லை சண்டேயா சாட்டர்டேஸில் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும் போதோ 10ஓட 11 அவங்க பதில் சொல்லும் போது மட்டும்தான் தெரியுறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே அந்த கேம் அப்படின்றது விளையாடும் போது எனக்கு அன்ஷிதா சுத்தமாக தெரில அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 51 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.